ஒரு பாக பிரிவினையில என்ன பாசத்தோட அந்த ஆள் பாடிக்கிட்டு இருக்காரு. இப்படி இடையில எழுந்துச்சு சிவபூஜையில கரடி புந்தா மாதிரி பின்னாடி எழுந்திருக்கிற. நீங்க பாடுங்கய்யா. முத்துக்கு முத்தாக கொத்துக்கு கொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி. மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? மனுஷனே கிடையாது சார். இப்ப நீ எல்லாருமே பாடிட்டு நான் பாட ஆரம்பிக்கிறேன். நான் பாடவா இல்ல அப்படி ஓடவா? சும்மா பேருக்கு தேன்னு கை வாயில சொன்னமே இனிக்காது. அது மாதிரி தான் ஐயாங்க உறவுங்கிறது. அதுல அந்த சுமைகளை தாங்கி சுவைச்சு பார்க்கணும். அப்பதான் அந்த உறவுகள் இருக்கிற சுமைகள் எவ்வளவு சுகத்தை கொடுக்க நான் சொல்ல வர்றாங்க. ஐயா, உறவுகள்ல 1000 பிரச்சனை இருக்குது. அண்ணன் ஃப்ரெண்ட அண்ணன்னு சொல்லலாம், தம்பி ஃப்ரெண்ட தம்பின்னு சொல்லலாம், அக்கா ஃப்ரெண்ட அக்கான்னு சொல்லலாம், தங்கச்சி ஃப்ரெண்ட தங்கச்சின்னு சொல்லலாம், பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட. ஐயா, பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? அதாவது அப்படி ஒரு சிக்கலான உறவு இந்த பொண்டாட்டி உறவுங்க. என்எஸ்கே ஐயா கலைவாணர் என்எஸ்கேயும் மதுரை மாமாவும் பணம்ங்கிற படத்துல ஒரு காட்சிங்கய்யா. ஒரு கிணத்து மேட்டுல உட்காந்துருப்பாங்க 2 பேரும். உட்கார்ந்து இருக்கும் போது மதுரை மாமா கேட்பாங்க என்எஸ்கே ஐயாட்ட, ஏங்க தோசம்னா என்னங்க, சந்தோஷம்னா என்னங்கன்னு. என்எஸ்கே என்னைய மாதிரி நொந்து நூலாகி சொல்லுவாரு, ஏமா ஒண்ணுமே இல்ல, இந்த கிணத்துக்குள்ள உன்னை நான் புடிச்சு தள்ளி விட்டேன்னா அது எனக்கு தோசம், நீயே உள்ள விழுந்தேன்னு வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷம். ஆனா கிணத்துக்குள்ள நீயே உடுந்தினா சந்தோஷம்னு சொன்ன அதே என்எஸ்கே படத்துல தான் அப்படி சொன்னாரு. நிஜத்துல மதுரம் மதுரம் நீ என் பக்கத்துல இருந்தாதான் என் வாழ்க்கைக்கு மதுரம் அப்படின்னு கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாரு. இது நிஜம் ஐயா. இதிகாச காலத்திலேயே ஒருத்தனுக்கு முக்கியமான உறவுனா 4 பேரை சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு. அந்த 4 உறவுகளாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் கர்ணன். கர்ணன் பிறந்த உடனே அவங்க அம்மா குந்தி என்ன பண்ணா, ஒரு பெட்டியில பேக்கப் பண்ணி ஆத்துல விட்டாச்சு. அடுத்து அவங்க அப்பா பிதா, அவராவது உறவு, அவர் உதவி செஞ்சாரா? சூரிய கடவுள், அவர் என்ன பண்ணாரு? அவ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி தேரோட்டி சல்லியனோட மகனா தான் கர்ணன் வளர்ந்தான். அடுத்து யாரு? குரு. பரசுராமனும் சரி துரோணாச்சாரியாரும் சரி, நீ நான் கற்றுக் கொடுத்த வித்தைகள் அனைத்தும் உனக்கு உரிய காலத்தில் பயன்படாத சாபம் விட்டாங்க. திக்கற்றவருக்கு தெய்வமே துணைம்பாங்க. ஆனா அந்த தெய்வம் உதவி செஞ்சிச்சா? கடைசியா கண்ணன் அந்தனர் வேஷத்துல கர்ணன் செஞ்ச அனைத்து புண்ணியத்தையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சொந்தக்காரங்க எல்லா உறவும் அப்படித்தாங்கயா இருக்குது. 4 பேர் தண்ணியில விட்டாங்கன்னு சொன்னி, அதுல தாய் உறவு எப்படி விட்டது? எந்த உறவு வேணாலும் குந்தி தேவி கர்ணனை மனதார தண்ணீரிலே விட்டிருப்பாள் என்று நினைக்கிறாயா? இல்லை. எந்த பெற்றெடுத்த தாயும் தன் குழந்தையை அப்படி விடுவதில்லை. சூழ்நிலையின் காரணமாக அந்த குழந்தையை தன் மடியில் சுமந்த அந்த குழந்தை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் அவள் தண்ணீரிலே விடவில்லை, தான் வடித்த கண்ணீரிலே தான் விட்டிருக்கிறாள். அப்படி அந்த குந்தி தேவி கண்ணீரிலே விட்ட காரணத்தால் தான் இன்றைக்கும் கர்ணனை பற்றி இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணதாசன் உறவுகளை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இப்படித்தாங்க சார், என்னதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான உறவுகள் இருந்தாலும் கடைசியில அவனுக்கு கிடைக்கிறது சுடுகாட்டுல இருக்க அந்த 6 அடி நிலம் மட்டும்தான். கடைசியில போய் சேர்றதுக்கு நிலம் 6 அடி நிலம் சொந்தீங்க. இப்பெல்லாம் அதுவும் சொந்தம் இல்ல, மின்சார மயானம் வந்துருச்சு. அதெல்லாம் புதைக்கிறதுக்கு இடம் இல்ல. திருப்பூர்ல கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி மின்சார மயானம் கொண்டாந்துட்டாங்க. இந்த உறவுக்காரங்க இருக்காங்களே, உறவுக்காரங்க காந்த மாதிரி சார். காந்த எப்படி இரும்பு இருக்க இடத்துல டக்குன்னு ஒட்டிக்கும், அத மாதிரி காசு இருந்தா டக்குன்னு ஒட்டிப்பான். அதே காசு இல்லைன்னா டப்புன்னு விலகிட்டு போயிடுவாங்க சார். இன்னைக்கு எந்த உறவுல தொந்தரவு இல்லைன்னு நினைக்கிறீங்க? பெற்றோரால பிள்ளைகளுக்கு தொந்தரவு, பிள்ளைகளால பெற்றோருக்கு தொந்தரவு, கணவனால மனைவிக்கு தொந்தரவு, மனைவியால கணவனுக்கு தொந்தரவு, காதலனால காதலிக்கு தொந்தரவு, காதலியால காதலனுக்கு தொந்தரவு. பாத்தீங்களா? அனுபவம் பேசுது. என்னால உனக்கு தொந்தரவு இல்லையா? உள்ள ஒன்னால எனக்கு தொந்தரவு இல்லையா? அது ஃபினிஷிங்ல சொல்றீங்க சார். சரி, ஓகே. இப்படி உறவுனாலே டிக்ஷனரியில இருக்கிற மீனிங் மாதிரி தொந்தரவுன்னு தான் சார் பொருள்.
இப்படிப்பட்ட உறவுகளை மடியில கட்டிக்கிட்டு நாங்க படுற தொந்தரவை பத்தி தாங்க சார் நான் பேச வந்திருக்கேன். மடியில கட்டின ஊனமாய் தொந்தரவு படுத்துறாங்க அப்படின்னாங்க. பாரா ஒலிம்பிக்னா ஊனமுற்றவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியில நம்ம இந்தியா சார்பில் தேவேந்திரா அப்படின்றவர் தங்கப்பதக்கம் வாங்கினார். நிருபர்கள்லாம் கேட்டாங்க, உங்களுடைய வெற்றிக்கு காரணம் யார்? அதுக்கு அவர் சொன்ன பதில், சார் வாழ்க்கையில நல்லா இருக்கவங்களே சாதிக்கிறது கஷ்டம், ஆனா ஊனமான என்னை அந்த துன்பத்துல இருந்து நீக்கி இப்படி இந்தியா சார்பில் தங்கப்பதக்கம் வாங்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என் பெற்றோர்கள். அன்னைக்கு ஊனமுற்ற என்ன துன்பத்துல இருந்து நீக்கிறது பெற்றோர்கள் சொன்னாரு சார். இதுதான் துன்பத்துல இருந்து காப்பாத்துற உறவு. ஏன் ஒலிம்பிக்ல பரிசு பெற்ற புதுக்கோட்டை சாந்தி அந்த பெண் வெற்றி பெற்றன வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்லாம் கேட்டாங்க, இந்த பெண் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இப்படி வில்லா விளையுதே எப்படி அப்படின்னு சொல்ல பெற்றோர்கள் தான் காரணம் என்று அந்த சாந்தி சொன்னப்ப அந்த பெற்றோர்களை போய் பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, உங்க பெண் இப்படி வில்லா விளைஞ்சிங்களா என்ன பண்ணீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, அது வில்லா விளையுதேன்னு சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு நான் எந்த வைட்டமின் மாத்திரையும் வாங்கி தரலையா, பசிப்பட்டினில போட்டேன், அந்த பசியில தான் உடம்பு இப்படி வில்லா விளைஞ்சதுன்னு சாந்தியை பெற்ற அப்பா சொன்னாரு. இங்க அண்ணன் பேசுனது இந்த அன்னலட்சுமி, இந்த அன்னலட்சுமிக்கு நல்ல அப்பா. அதனாலதான் உறவுகளோட மகிமை இந்த பெண்ணுக்கு தெரிகிறது. இந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த உறவுகளின் மகிமை இந்த தமிழ் மண்ணுக்கே தெரிகிறது. சார் அதே சாந்தி தான் நிருபர்கள் கேட்குறாங்க, வெள்ளி பதக்கம் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஓடிட்டே இருந்தேன். அப்ப நினைச்சேன் எங்க அப்பா பட்ட கஷ்டத்தை நினைச்சேன், எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை நினைச்சேன், என் கூட பிறந்தவங்க பட்ட கஷ்டத்தை நினைச்சேன். இவங்க துன்பத்தெல்லாம் நான் போக்கணும்னா இந்த மெடல் வாங்கணும்னு ஓடினாங்க சார். இதுதான் துன்பத்துல இருந்து கை கொடுக்கிற உறவு. அன்னைக்கு அது நினைச்சாங்க, மெடல் வாங்கினாங்க. தொல்லைக்கோட்டை நினைத்து பார்த்ததால் தான் வெற்றியின் எல்லைக்கோட்டை சாந்தி தொட்டிருக்கிறார் என்பதை அன்னலட்சுமி சொல்கிறார். துன்பத்தில் உறவுகள் கை கொடுக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் சார் அநாத ஆசிரமங்கள் வருது? இன்னைக்கு கோர்ட்ல 90% விவாகரத்து கேஸ் குமிஞ்சு கிடக்குது. ரீசெண்டா அடுத்த ஒரு விவாகரத்து சர்வே படி 40 வருஷத்துக்கு முன்னால 50 பேருக்கு 5 பேர் விவாகரத்து வாங்கினாங்க. இன்னைக்கு 50 பேருக்கு 20 பேர் விவாகரத்து வாங்குறாங்க சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவனோட தொந்தரவு தாங்க முடியாம மனைவி விவாகரத்து வாங்குறீங்க, மனைவியோட தொந்தரவு தாங்க முடியாம கணவன் விவாகரத்து வாங்குறீங்க. உங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்க புள்ளைங்க நாங்க என்னத்த சார் வாங்குறது? சார் உலகத்துக்கே பொது உடைமை தத்துவங்களை கூறியவர் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் அவருக்கு உதவியா இருந்தது அவர் மனைவி ஜென்னி மார்க்ஸ். சார் காரல் மார்க்ஸுக்கு ரொம்ப வறுமை. பிறந்த குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. சாயந்தரம் நேரம் குழந்தை அங்க பாலுக்காக அழுதுட்டு இருக்கு. சுத்தி கடங்காரங்க நின்றுருக்காங்க. அங்க இங்கிலாந்துல ஒரு சட்டம் என்னன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு மேல நம்ம உபயோகிக்கிற எந்த பொருளையும் விற்க கூடாதுன்னு ஒரு சட்டம். காரல் மார்க்ஸும் ஜென்னி மார்க்ஸும் நைட்டு ஃபுல்லா தூங்காம கண்ணு முழிச்சிட்டு இருந்து காலையில போய் தாங்க உபயோகிச்ச தலையணையும் படுக்கையும் போய் வித்துட்டு கடங்காரங்களுக்கு அடைச்சாங்க. அப்படிப்பட்ட வறுமையான சூழ்நிலையிலும் கூட காரல் மார்க்ஸ் ஜென்னி மார்க்ஸை விட்டு பிரியல, ஜென்னி மார்க்ஸ் காரல் மார்க்ஸை விட்டு பிரியல. இதுதான் சார் நம்ம பண்பாடு, கலாச்சாரம். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க, துன்பத்துல கை கொடுத்தாங்க சார்.